அதாவது ஒரே வீடியோக்குள்ள இவ்வளவு விஷயங்களை இத்தனை டாபிக்ஸை கம்ப்ரஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அது வந்து நான் நினைச்சா மட்டும் பத்தாது, நீங்களும் நினைக்கணும். அதாவது கண்டென்ட் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு நீங்களும் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் பெட்டரா இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸஸை பார்த்துட்டு டெஸ்டையும் போட்டு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நம்ம சொல்றோம். ஓகே, மற்றபடி இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸஸ் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாவும் இருக்கும், பெருசாவும் இருக்கும். ஏன்னா 3 டாபிக் முடிக்கணும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயத்த வந்து நான் டக்குன்னு சொல்றேன், கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே, அப்பப்போ ஒரு சில வீடியோஸ்ல தேவையே இல்லாம ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். ஓகே, அது வந்து இப்ப கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை திடீர்னு தோணுது. என்னன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட் ஒரு சில பேர் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் இன்னொரு கமெண்ட் பண்றாங்க, என்னன்னா நீங்க ஏன் சார் இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் டெலீட் பண்றீங்க அப்படின்ட்டு. இந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் உட்காந்து பார்த்து டெலீட் பண்ணிட்டு இருக்கிறது எங்களோட வேலை அப்படி இல்லை. ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஹார்டா எதனா கமெண்ட் பண்ணீங்கன்னா யூடியூபே அதை தூக்கி விட்டுரும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதனால இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்றதுலாம் கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த கண்டென்ட் கவனிங்க. ஓகே, கண்டென்ட் கவனிங்க. நீங்க பாஸ் பண்ணுவோம், நான் பாஸ் பண்ணுவோம், நீங்க தானே பாஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தானே வேலை வேணும். புரியுது? அதனால இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, அதாவது நம்ம யோசிக்கிற லாஜிக்கெல்லாம் அங்க ஆன்சரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அங்க ஆன்சரா இருக்கிற லாஜிக்கை நம்ம கரெக்டா யோசிக்கணும். சரி, என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, கவனிச்சுக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஏசி அகாடமி. ஸோ வீடியோ வந்து நினைக்க வந்தது மாமா நடிகர்ஸில். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான அதிரடி டிவிஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஒரே வீடியோக்குள்ள இவ்வளவு விஷயங்களை இத்தனை டாபிக்ஸை கம்ப்ரஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அது வந்து நான் நினைச்சா மட்டும் பத்தாது, நீங்களும் நினைக்கணும். அதாவது கண்டென்ட் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு நீங்களும் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ சேம் டைம் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். எல்லாமே ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோ. இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காண்டிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸஸை பார்த்துட்டு டெஸ்டையும் போட்டு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ மற்றபடி இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன டாபிக் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரீசனிங் தான் பார்க்க போறோம். ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, நான் ஒரு 3 டாபிக் உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஓகேவா? அது என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனாலஜி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் நம்பர் சீரிஸ், மூணாவது பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங். இந்த மூணையுமே அந்த வீடியோ முடிச்சு கொடுத்துறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாவும் இருக்கும், பெருசாவும் இருக்கும். ஏன்னா 3 டாபிக் முடிக்கணும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயத்த வந்து நான் டக்குன்னு சொல்றேன், கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் அனாலஜி இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல அனாலஜினா என்ன கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஹாஸ்பிட்டல். ஓகே, அப்ப போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஆன்சர். இதுதான் அனாலஜி. தமிழ்ல ஒத்ததன்மை சொல்லுவாங்க. ஒரு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ரெலவெண்டா இருக்கோ அதையே ரெலவெண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுதான். இதை பார்த்தீங்கன்னா நிறைய விதமா கேட்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க, ரெண்டாவது நம்பர் பேஸ் பண்ணி கேட்பாங்க, மூணாவது லாஜிக்கல் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க, நாலாவது டயக்ராம் வச்சும் கேட்பாங்க. அனாலஜிங்கிறது இந்த 4 டைப்லயுமே வரும். ஓகே, வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அப்பப்போ ஒரு சில வீடியோஸ்ல தேவையே இல்லாம ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். ஓகே, அது வந்து இப்போ கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை திடீர்னு தோணுது. என்னன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட் ஒரு சில பேர் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் இன்னொரு கமெண்ட் பண்றாங்க, என்னன்னா நீங்க ஏன் சார் இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் டெலீட் பண்றீங்க அப்படின்ட்டு. இந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் உட்காந்து பார்த்து டெலீட் பண்ணிட்டு இருக்கிறது எங்களோட வேலை அப்படி இல்லை. ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஹார்டா எதனா கமெண்ட் பண்ணீங்கன்னா யூடியூபே அதை தூக்கி விட்டுரும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதனால இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்றதுலாம் கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த கண்டென்ட் கவனிங்க. ஓகே, கண்டென்ட் கவனிங்க. நீங்க பாஸ் பண்ணுவோம், நான் பாஸ் பண்ணுவோம், நீங்க தானே பாஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தானே வேலை வேணும். புரியுது? அதனால இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அந்த 4ஐயுமே பார்த்துடலாம். ரைட்டு, ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ நம்பர் அப்படிங்கிறப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு லாஜிக் கொடுக்குறேன், கவனிங்க. 8ங்கிறது 72 அப்படின்னா 6ங்கிறது என்ன? இப்ப இதுக்கான ஆப்ஷனு 75, 42, 50, 60. இப்ப 4 என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்ப இது என்ன லாஜிக்ல யோசிக்கலாம் நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. 8ஓட
64 கூட்டினா 72. அப்ப 6ஓட 64 கூட்டினா 70 வரும். 70 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. ஒருவேளை 70 ஆப்ஷன்ல தான் டிக் பண்ணிருங்க, ஆனா இல்ல. ஓகே, அப்ப அந்த லாஜிக் இல்ல. ரைட். நெக்ஸ்ட் லாஜிக் என்னன்னா 8ஓட 9 பெருக்குனா 72. ஓகே, அப்ப 6ஓட 9 பெருக்குனா 54 வரும். 54 இருக்கா? இல்ல. 54 இல்ல. ஓகே ஓகே, 8ஓட 9 பெருக்குனா 72. 8க்கு அடுத்த நம்பர் 9. ஓகே, அப்ப 6க்கு அடுத்த நம்பர் 7. சோ 6ஓட 7 பெருக்கினீங்கன்னா 42 இருக்கா? இருக்கு. இப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அதாவது நம்ம யோசிக்கிற லாஜிக்கெல்லாம் அங்க ஆன்சரா இருக்கணும் அவசியம் இல்ல, ஆனா அங்க ஆன்சரா இருக்கிற லாஜிக்கை நம்ம கரெக்டா யோசிக்கணும். என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா அதுக்குதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கவனிச்சுக்கோங்க. 8ஓட அடுத்த நம்பரை பெருக்கணும், அப்ப 6ஓட அடுத்த நம்பரை பெருக்கிருக்காங்க. இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம். 8 ஸ்கொயர் என்னது? 64. அதோட 8ஐயே கூட்டினா 72. அப்ப 6 ஸ்கொயர் என்னது? 36. அதோட 6 கூட்டினீங்கன்னா 42. எப்படி வேணாலும் போடும். ஓகே, இங்க 2 லாஜிக் வருது பாருங்க. அடுத்த நம்பரை பெருக்கினாலும் ஸ்கொயரோட நம்பர் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. ஓகே, இந்த மாதிரி தான் நம்பர் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து நான் ஸ்கொயர் ஆட் பண்ணிருக்கேன், அடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ணிருக்கேன். ஓகே, இதுல டிஃபரெண்ட் லாஜிக்ஸ் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சம் பாருங்க. 10 வந்துட்டு 22 அப்படின்னா 30 என்னன்னு கேட்கறாங்க. 10 22 30 என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நான் 4 ஆப்ஷன் தரேன். இந்த லாஜிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன் வச்சு தான் டிஃபைனே பண்ண முடியும். ஏன்னா அவங்க என்ன லாஜிக் போட்டுருக்கலாம், ஆனா அந்த லாஜிக் ஆப்ஷன்ல வரணும், வந்தா அது கரெக்ட். ஓகே, வராத வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் தான் பண்ணணும். ரைட். இப்போ பாருங்க, 61 62 63 64. ஓகே, 10ஓட 12 கூட்டா 22. அப்போ 30ஓட 12 கூட்டா 42. 42 ஆப்ஷன்ல இல்ல. ரைட். வேற என்ன பண்ணலாம்? 10ஓட 20 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 20. அதோட 2 ஆட் பண்ணா 22. அப்ப 30ஓட 2 மல்டிபிள் பண்ணா 60. 60ஓட 2 ஆட் பண்ணா 60. லைக் தட். சோ அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்க அந்த நம்பர்ஸ் லாஜிக்ஸ்ல யோசிக்கணும். சரிங்களா? ஸ்கொயர், கியூப், 2ஆல பெருக்கிறது, 3ஆல பெருக்கிறது, 10ஆல கூட்டுறது, இந்த மாதிரிலாம் லாஜிக் வச்சீங்கன்னா நம்பர் லிட்டில் பிட் ஈஸி தான். ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். லெட்டர்ல இருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு ஐடியாவை பக்காவா கொடுத்துறேன். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்ல அப்ளை பண்ணிட்டு போயிருங்க. தட்ஸ் இட். ஓகே, ரைட். இப்போ லெட்டர்ஸ். சோ லெட்டர்ஸ் அனாலஜி பொறுத்தவரைக்கும் கவனிங்க. ஏபிசி வந்துட்டு சிபிஏ அப்படின்னா டிஎஃப் என்ன வரும்? இது ஈஸி. ஏபிசிங்கிறது சிபிஏனா டிஎஃப்ங்கிறது எஃப்இடி. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஏபிசிங்கிறது சிபிஏனா டிஎஃப்ங்கிறது என்னது? எஃப்இடி வரும். ஓகே, சரி. ஓகே, இன்னொரு क्वेश्चन பாருங்க. ஏசிடி அப்படிங்கிறது பிஇஜி. அப்ப இஎஃப்ஜி என்ன வரும்? இப்ப ஏக்கு அடுத்து எடுத்து சிக்கு ஒரு எழுத்து விட்டு இ, டிக்கு 2 எழுத்து விட்டு ஜி. கரெக்டா? டிக்கு அப்புறம் இஎஃப் விட்டு ஜி வரும், சிக்கு அப்புறம் டி விட்டு இ வரும். அப்ப இஎஃப்ஜிக்கு நம்ம அதே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றப்ப இக்கு அடுத்து எழுத்து எஃப், எஃப்க்கு அடுத்து ஜி, ஜி விட்டு ஹச் பண்ணணும், ஜிக்கு அப்புறமா ஹச்சை விட்டு ஜே. நம்பர் கம்பேர் பண்றப்ப லெட்டர் இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நம்பர் கம்பேர் பண்றப்ப லெட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, நம்பரை லெட்டரையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். நம்பரையும் லெட்டரையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். உதாரணத்துக்கு இதை பண்ணீங்க, சின்றது 9னா ஈன்றது என்னன்னு கேட்பாங்க. சிங்கிறது 9னா, அதாவது சிங்கிறது 9னா ஈங்கிறது என்னன்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ சிக்கு 9 கொடுத்துருக்காங்க. சி ஏபிசி 3. சோ 3 ஸ்கொயர் தான் 9. அப்ப ஈங்கிறது 5th லெட்டர். அப்ப 5 ஸ்கொயர்ங்கிறது 25. ஆன்சர் 25. இதுலயுமே அந்த லெட்டருக்கான நம்பர் கொடுத்து ஸ்கொயர், கியூப், அதோட மல்டிபிள், இந்த மாதிரியான லாஜிக்ஸ்லாம் கொடுக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் லாஜிக்கலா. அந்த லாஜிக்கலா கேட்கறதுக்கு தான் நம்ம நிறைய ஃபேக்ட் படிக்கணும். இப்ப இந்தியாவுக்கு வந்து ரூபி அப்படின்னா அமெரிக்காவுக்கு என்ன வரும்? இந்தியாவில் ரூபி பயன்படுத்தப்படுது, ஆனா அமெரிக்கால டாலர். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்ட்ரி கரன்சி as well as கேபிட்டல். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்னா அந்தந்த கண்ட்ரிஸோட நேஷனல் ஸ்போர்ட்ஸ் என்னன்னு தெரியும் நமக்கு. ஓகே, தேசிய விளையாட்டு நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ இந்தியாவோட நேஷனல் விளையாட்டு ஹாக்கி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கானது உங்களுக்கு கம்பேர் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க.
ஸோ அந்த நாட்டோட கரன்சி. இதே நாட்டோட கேபிட்டல் கேட்கலாம். ஓகேவா? இப்ப இந்தியா தான், இந்தியா வந்து டெல்லினா மலேசியால என்ன? ஸோ இந்தியாவோட கேபிட்டல் டெல்லினா மலேசியாவோட கேபிட்டல் என்ன வரும்? கோலாலம்பூர். ஓகே, அந்த மாதிரி கேபிட்டல், கரன்சி, முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ரெலவெண்ட் பண்ணி அடிக்க முடியும். இதை தாண்டி நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல, டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்னா போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பார். இதுலயுமே நீங்க நிறைய விஷயங்களை கவனிக்கணும். நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தரேன், கொஞ்சம் இதை கவனிச்சுக்கோங்க. இப்ப டாக்டர் பேஷண்ட், அப்ப டீச்சர்னா என்ன? இதுவே டாக்டர் மெடிசன், அப்ப டீச்சர்னா என்ன வரும்? டாக்டர் பேஷண்ட், டாக்டர் மெடிசன். ஓகே, கவனிச்சுக்கோங்க. இப்ப டாக்டர் பேஷண்ட்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் தான். டாக்டர் மெடிசன்னா இப்ப டீச்சர் என்ன போடுவீங்க? டாக்டர் வந்து மெடிசன் கொடுப்பாரு, கரெக்டா? அப்ப டீச்சர் என்ன கொடுப்பாங்க? நோட்ஸ். அதாவது டாக்டர் மெடிசனை பயன்படுத்தியும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், மெடிசனை கொடுக்கலாம். சேம் டைம் டீச்சர் நோட்ஸை பயன்படுத்தியும் கிளாஸ் எடுக்கலாம், டீச்சர் நோட்ஸை உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணலாம். கரெக்டா? இங்க கொண்டு டீச்சர் ஸ்டூடெண்ட் போட்டக்கூடாது, அங்க கொண்டு போய் நோட்ஸை போட்டக்கூடாது. இதை நம்ம கரெக்டா தெரியும். அதாவது யாருக்கு ட்ரீட் பண்றாங்க, எதை வச்சு ட்ரீட் பண்றாங்க, யாருக்கு நடத்துறாங்க, எதை வச்சு நடத்துறாங்க. இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் நமக்கு அங்க கரெக்டா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ரைட்டா? கரெக்ட். கடைசியா சிம்பிள். ஸோ சிம்பிள் அப்படிங்கிறப்பையும் என்னன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஆப்ஷன் தரேன். ஓகே, இது கரெக்டா என்ன ஆன்சர் வரும்? இது இப்படி போயிருக்கு, அப்ப இப்படி வருது. அப்ப கண்டிப்பா இதுவும் வராது, ஏன்னா இது நேரா போயிருக்கு. அப்ப இப்படி வரணும். இப்ப உள்ளதான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க, அப்ப நீங்க ஆன்சர் இதை தான் போடணும். ஒருவேளை இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் இதை போடணும். புரியுதா நான் சொல்றது? இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வச்சும் கேட்கலாம். மொத்தத்துல இந்த அனாலஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான டாபிக் தான் இது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அப்படியே இந்த லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் பார்த்துடலாம். நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் தரேன். இப்போ 10, 12, 15, 20, 27, 38 அடுத்து என்ன வரும்? இது பார்த்தா இது டிஃபரன்ஸ் எடுத்து ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபரன்ஸ் இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 5, இதுக்கு 7, இதுக்கு 11. இந்த 2, 3, 5, 7, 11 என்ன நமக்கு தெரியும்? இது வந்துட்டு பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். ஓகே, ஸோ இதுல பிரைம் நம்பர் வச்சு கேட்கலாம், காம்போசைட் நம்பர் வச்சு கேட்கலாம், ஆட் நம்பர் வச்சு கேட்கலாம், ஈவன் நம்பர் வச்சு கேட்கலாம், தொடர்ச்சியான எண்கள் வச்சு கேட்கலாம். பகா எண் கொடுத்தாங்களா, இது மாதிரி பகு எண் இருக்கலாம், ஒற்றைப்படை எண் கொடுக்கலாம், இரட்டைப்படை எண் கொடுக்கலாம், தொடர்ச்சியான நம்பர்ஸும் கொடுக்கலாம். ஓகே, அப்ப 11 நம்ம கண்டிப்பா என்ன வந்து 13 வந்துருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க 9 வரல அப்படின்ட்டு. 9 வந்து காம்போசைட் நம்பர், பகு எண் ஆயிடும். ஒன்லி பகா எண் தான் இருக்கு, நம்ம 13 தான் வரும். ஸோ 32 13 சேர்த்தா நமக்கான ஆன்சர் 51. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வச்சு கேட்கலாம். அந்த டிஃபரன்ஸ்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அதே டிஃபரன்ஸ்குள்ள மல்டிபிள் லாஜிக் வச்சும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன், 10, 15, 25, 45, 85 அடுத்து என்ன? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 5, 10, 20, 40. ஸோ டபுள் ஆகிட்டே போகுது. அப்போ 40 டபுள் பண்ணீங்கன்னா 80, 40 டபுள் பண்ணி 80. ஸோ 85 + 80 என்ன வரும்? 165. 85 + 80 அப்படிங்கிறது 165. ஓகே, ஸோ ரைட்டு. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, கேட்டாங்கன்னா போட்டுங்க. அடுத்து டபுள் டிஃபரன்ஸ் வச்சு கேட்பாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க, டபுள் டிஃபரன்ஸ் வச்சு கேட்பாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7, 11, 7, 11, 16, 23, 33, 47 அடுத்து என்ன? இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 5, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 7, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 10, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 14.
4 5 7 10 14. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 4 5 7 10 14 இதுல மட்டும் ஏதாவது லாஜிக்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ அப்போ அங்கே நீங்க டிஃபரன்ஸ் எடுக்கணும். 4 5க்கு 1, 5க்கு 7க்கு 2, 7க்கு 10க்கு 3, 10க்கு 14க்கு 4. ஸோ டிஃபரன்ஸ் செகண்டா எடுக்கிறப்ப 1 2 3 4 வந்திருக்கு. அப்ப அடுத்து 5 வரும். 14 5 கூட்டினா 19, 47 19 கூட்டினா ஆன்சர் 66. ஓகே, இந்த மாதிரி முதல்ல டிஃபரன்ஸ்லயும் லாஜிக் வரலாம், ரெண்டாவது இருக்கிற டிஃபரன்ஸ்லயும் லாஜிக் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்போ கேட்பாங்க. கவனிங்க, 10 18 11 17 12 16 அடுத்து என்னன்னு கேட்பாங்க. இப்போ நான் ஆப்ஷன்ஸ் தரேன். 15 14 13 12. ஸோ 10 18 11 17 12 16. சரி, டக்குனு 15 பார்த்துட்டு 15 டிக் பண்ண வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக கவனிங்க. 11 12 17 16. நான் இப்படி போட்டுருந்தேன்னா ஒன்னு ஆட் ஆகிட்டே போகுது, ஒரு நம்பர் விட்டு. இது ஒன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப 16 இருந்து குறைஞ்சு 15 எனக்கு இங்க வந்திருக்கும். 12 ஆட் பண்ணி எனக்கு 13 இங்கே வந்திருக்கும். அவ கேட்ட கொஸ்டின் 13 தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 13. ஈஸியான கொஸ்டினா இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய பேர் அவசரத்துல தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ ஆன்சர் வந்து 13. ரைட். நெக்ஸ்ட் ஸ்கொயர் கியூப்ல டிஃபரன்ஸ் வச்சு கேட்பாங்க. ஓகேவா, ஸ்கொயர் கியூப்ல டிஃபரன்ஸ் வச்சு கேட்பாங்க. கவனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10 11 15 24 40 65 அடுத்து என்னன்னு கேட்பாங்க. இப்போ இது டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1 4 9 16 25. இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து 6 ஸ்கொயர் 36. 65 36 கூட்டிங்கன்னா ஆன்சர் 102. 65 36 கூட்டிங்கன்னா ஆன்சர் 102. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ ஸ்கொயர் வந்துதா, அவன் கியூப் மட்டும் வரும். சார் ஸ்கொயர் கியூப் மாறி மாறி வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கவனிங்க, 8 9 13 40 56 181 அடுத்து என்னன்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 4 27 16 125. 4ங்கிறது 2 ஸ்கொயர், 27ங்கிறது 3 கியூப், 16ங்கிறது 4 ஸ்கொயர், 125ங்கிறது 5 கியூப். அப்ப இது 1 கியூபா இருந்திருக்கும். சோ 1 கியூப் 2 ஸ்கொயர், 3 கியூப் 4 ஸ்கொயர் 5 கியூப். அப்ப அடுத்து 6 ஸ்கொயர் வந்திருக்கும். 6 ஸ்கொயர் வேல்யூ 36. 180 36 போட்டீங்கன்னா ஆன்சர் 218. ஓகே, ரயில்வே எக்ஸாமுக்கு ரயில் ஸ்பீட்ல ஏன் நடத்துறீங்க அப்படின்னா இது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான். ஓகே, நீங்க வந்து இதை சால்வ் பண்றது அப்படியே புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, என்ன சொல்ல வர, என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க, இதை எப்படி நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்க. சரிங்களா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப கவனிங்க, 14 84 420 1680. நெக்ஸ்ட் என்ன 14 84 420 1680 அடுத்து என்ன கேட்பாங்க. ஆக்சுவலா 14ஓட 6 மல்டிபிள் பண்ணா 84. கரெக்டா, 84ஓட 5 மல்டிபிள் பண்ணா 420, 420ஓட 4 மல்டிபிள் பண்ணா 1680. ஸோ 6 5 4. அப்ப டெஃபினட்டா அடுத்து என்ன இருக்கும், 3 தான் இருக்கும். ஸோ 1680ஓட 3 மல்டிபிள் பண்ண ஆன்சர் 8 24 மீதி 2, 6 12 20 மீதி 2, 1 5. ஆன்சர் 5040 வந்துடும். ஆன்சர் 5040. சரிங்களா, ஆன்சர் 5040. புரிஞ்சிருச்சா? ஆன்சர் 5040. நெக்ஸ்ட் அடுத்து மல்டிப்ளிகேஷன்ல 0.5 மாடல் வச்சு கேட்பாங்க. இதை கவனிங்க, 64 32 32 48 96 அடுத்து என்னன்னு கேட்பாங்க. 64 32 32 48 96 அடுத்து எவ்வளவு கேட்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு எதெல்லாம் கன்ஃபார்மா தெரியுது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 32ஓட 1 மல்டிபிள் பண்ணா 32, 48ஓட 2 மல்டிபிள் பண்ணா 96. ஓகே, இது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சது. இப்ப அடுத்து கவனிங்க, 64ஓட 0.5 பெருக்கா 32 வரும். எப்படி சார் பார்த்தோன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் பாதி ஆயிருந்ததுன்னா அங்க 0.5 பெருக்கிருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு நம்பர் 0.5 பெருக்குனா அது பாதி ஆயிடும். அப்ப 64ஓட 0.5 பெருக்குனா அது 32 ஆயிடுச்சு. 64ஓட 0.5 பெருக்குனா என்ன ஆயிடுச்சு, 32 ஆயிடுச்சு. சோ 0.5 பெருக்கிருக்காங்க, 1ஆல பெருக்கிருக்காங்க, 2ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப இங்க என்னவா இருக்கும், 1.5 தான் இருக்கும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, 32 1 பெருக்குனா 32, 32 0.5 பெருக்குனா பாதி ஆயிரும் 16, 2 கூட்டினா 48. கரெக்டா தானே இருக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன்,
எப்பவுமே ஒரு நம்பரை பாதியால பெருக்கினா, அதாவது சாரி பாதியால பெருக்கினாலே வந்துருச்சு, 0.5 பெருக்கினா பாதி ஆயிடும். சரிங்களா? 1.5 பெருக்கினா பாதி அதிகமாயிடும். 64 0.5 பாதி 32 ஆயிடுச்சு. 32 1.5 பெருக்கிறப்ப 32 பாதி என்ன 16, அதை சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ 0.5 1 1.5 2, அப்ப டெஃபினட்டா வந்து என்ன வந்திருக்கும், 2.5 தான் பெருக்கிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ 96 2.5 இருக்கு ஆன்சரு. 96 2 பெருக்கினா 192, 96 0.5 பெருக்கினா 48, பாதி ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா 240. ஆன்சர் 240. தட்ஸ் இட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டபுள் ஆபரேஷன் கேட்பாங்க, இதையும் கவனிச்சுக்கோங்க. 8 9 20 63 256, அடுத்து என்ன கேட்பாங்க. 8 9 20 63 256, அடுத்து என்ன? இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா 8ஓட 1 கூட்டினா 9. ஓகே. ஆனா 9ஓட 11 கூட்டினா 20, 20ஓட 43 கூட்டினா 63. லாஜிக்கே வரல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு பாக்குறப்ப, இந்த 20 63 யோசிக்கிறப்ப 20ஓட 3 பெருக்குனா எனக்கு 60 கிட்ட 60 போகும். 20ஓட 3 பெருக்குனா 60 வரும். ஆனா 63 இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இன்டூ 3 பண்ணி பிளஸ் 3 பண்ணிருக்காங்க. கரெக்டா? அப்ப 9ஓட 2 பெருக்குனா 18, அதோட 2 கூட்டினா 20. 8ஓட 1 பெருக்குனா 8, 1 கூட்டினா 9. அப்ப இன்டூ 1 பிளஸ் 1 இன்டூ 2 பிளஸ் 2 இன்டூ 3 பிளஸ் 3. 63 4 பெருக்கி 4 கூட்டா 256 வந்துடும். 63 4 பெருக்குனா 252. எப்பவுமே 4ஆல பெருக்கிறப்ப ஒரு நம்பரை 2 வாட்டி டபுள் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். 2ஆல பெருக்கினா ஒரு வாட்டி டபுள் பண்ணுவோமா, அப்ப 4ஆல பெருக்கினா 2 வாட்டி டபுள் பண்ணிக்கோங்க. 63 டபுள் பண்ணா 126, 126 டபுள் பண்ணா 252. 63 4 பெருக்கினா 252 தான் வந்திருக்கும். அதோட ஒரு 4 கூட்டினா 256. அப்ப கடைசியா நம்ம இன்டூ 5 பிளஸ் 5 பண்ண ஆன்சர், இன்டூ 5 பிளஸ் 5 பண்ண ஆன்சர். எப்பவுமே ஒரு நம்பர் 5ஆல பெருக்கிறீங்கன்னா அதை பாதியாக்கி ஒரு 0 போட்டுவாங்க. அப்ப 256 பாதி 128, ஒரு 0 போட்டா முடிஞ்சு. சோ பிளஸ் 5 பண்ணீங்கன்னா 1285. சோ இதுக்கான ஆன்சர் 1285. ஆன்சர் 1285. ஓகே. சோ இந்த மாதிரிலாம் நம்பர் சீரிஸ்ல கேட்கலாம். ஆல்ரெடி லெட்டர் சீரிஸ் சொல்லிட்டேன், ஆனது சொல்லிட்டேன். பேலன்ஸ் கோடிங் டிகோடிங் இருக்கு. கோடிங் டிகோடிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. சோ கோடிங் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன். இப்ப கம்ப்யூட்டரை வந்து RETUPMOC எழுதுனா டெலிவிஷனை எப்படி எழுதலாம்? ஓகே. சோ அப்படியே தலைகீழ எழுதிருக்காங்க, RETUPMOC. அப்ப இது அப்படியே தலைகீழ எழுதுனா NOISIBELET ன்னு வரும். சோ NOISIBELET ன்னு வரும். இந்த மாதிரி மொத்தமா அப்படி தலைகீழா கொடுக்கலாம், இல்ல அடுத்த எழுத கொடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கும், ஈஸி தான், போடலாம். முக்கியமா கோடிங் டிகோடிங்ல வர்றது இந்த மாதிரி டைப் தான். சரிங்களா? இந்த டைப் கண்டிப்பா கேட்பாங்க, கவனிச்சுக்கோங்க. அது என்னன்னா, இப்ப ரீட் ஒன்லி மெமரி இத வந்து 1 2 3 சொல்லிட்டு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இத 256 சொல்லிட்டு ஆக்சஸ் இஸ் லைஃப் இத 678 அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இப்ப ரீடுனா இப்ப மெமரினா என்னன்னு கேட்பாங்க. இதான் கொஸ்டின், இதான் முக்கியமான கொஸ்டின் சொன்னது. ஓகே. இப்போ இந்த மெமரிங்கிறது 2 இடத்துலயுமே இருக்கா? நம்ம மெமரி தான் கேட்கறாங்க. மெமரி 2 இடத்துலயுமே இருக்கு, ரைட்டா? அப்ப இந்த 2லையுமே இப்ப இங்க மெமரி இருக்கு, இங்க மெமரி இருக்கு. ஆனா இங்க 3 இருக்கு, 6 இருக்கு. ஓகே. அப்ப ஒரு விஷயம் கரெக்டா வச்சுக்கணும். 2 இடத்துலயுமே மெமரி இருக்கு. அப்ப 2 இடத்துலயுமே காமனா இருக்க நம்பர் என்ன? 2 இடத்துலயுமே காமனா இருக்க நம்பர் என்ன? 2. 2 தான் இங்கேயும் இருக்கு, 2 தான் இங்கேயும் இருக்கு. மெமரி இங்கேயும் இருக்கு, மெமரி இங்கேயும் இருக்கு. 2 இங்கேயும் இருக்கு, 2 இங்கேயும் இருக்கு. அப்ப மெமரி கார்டு கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 2 தான் இருந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ரேண்டம்னா என்ன? ரேண்டம்னா என்ன? இப்ப ரேண்டம்ங்கிறது இங்க இருக்கு, இது வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல, இங்க மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த 256ல வேற எங்கேயும் போகாம இங்க மட்டும் இருக்க நம்பர் என்ன? இப்ப 2 இங்க போயிருச்சு,
6 இங்க இருக்கு. இந்த 5 தான் எங்கேயுமே போகாம இருக்கு. ஸோ 5 எங்கேயுமே இல்ல, ரேண்டம் எங்கேயுமே இல்ல. அப்ப ரேண்டம் கார்டு கூட கண்டிப்பா என்ன தான் இருக்கும், 5 தான் இருக்கும். அந்த சம்மோட ஸ்டார்டிங்ல ரீடர் என்னன்னு கேட்டு அப்புறம் அழைச்சிட்டேன்ல. இப்ப அதை பாத்துக்கலாமா? இப்ப ரீடர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரீடு வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்பர்ஸ்ல வேற எங்கேயும் போனா இங்க மட்டும் ஒரு நம்பர் என்ன 1 3. இந்த ரெண்டுமே எங்கேயுமே போல. அப்ப ரீடுக்கான ஆன்சர் 1ஆவும் இருக்கலாம் 3ஆவும் இருக்கலாம். சோ ஏர் 1 or 3 தான் ஆன்சர். இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நமக்கு போட தெரியணும். ஓகேவா? சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப முக்கியமா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பர்பஸ்ல அனாலஜி, லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், கோடிங் டிகோடிங் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3ல இருந்து 4 டாபிக் முடிஞ்ச வரைக்கும் மேத்ஸ் ரீசனிங் ஃபர்ஸ்ட் அடிச்சு முடிச்சிடலாம். அப்புறமா டைம் இருந்தா அப்படியே ஜிஎஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற லெவலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிவிஷன்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் போட்டு பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.